वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमणपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः. பெங்களூர் பரத் பட்டர் சுவாமி யோகா பாதம்ன்றதான விஷயத்தில் சாய்ப்பு. ஸ்ரீஷம் சங்ககதாசி பங்கஜதரம் பிரம்மாணமப்ஜாசனம் யோகேந்திரம் கபிலம் த்விஜிஹ்வன்ரவதிம் பத்மம் சசம்வர்த்தகம் கண்வம் சர்வமுனீந்திர சம்ஸ்துதபதாம் போஜம் சமஸ்தான் குரூன் ஸ்ரீவிஷ்ணுவாகமசார சிந்துகலஷீடிம்பானதம்பான் பஜே பஞ்சராத்திர பிரவக்தாரம் நாராயணமஜம் ஸ்ரியம் சமூபதிம் சதுர்வக்திரம் கௌஷிகாதிகுரூன் பஜே. श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. ஸ்ரீமத் அழகிய சிங்கருடைய திருவடிகளுக்கு நமஸ்காரத்தை சமர்ப்பித்து கொண்டு, பல திவ்யதேசங்களென்று வித்வான்கள் எல்லாம் எழுதிருக்கா, அவருடைய திருவடிகளுக்கு நமஸ்காரத்தை சமர்ப்பித்து கொண்டு, அடியேனுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பாத்ம சம்ஹிதையில் யோகபாதம் அப்படின்றது. பாத்ம சம்ஹிதையில் 4 பாதங்கள் உள்ளது. அதில் ஞானபாதம், யோகபாதம், கிரியாபாதம் மற்றும் சரியாபாதம். அதில் யோகபாதத்தில் 5 அத்தியாயங்களில் விஸ்தாரமாக இந்த யோகத்தினுடைய லக்ஷணத்தை பற்றி பிரம்மாவுக்கு எம்பெருமான் நாராயணன் உபதேசம் பண்ணுறார். அதில் பிரதமோத்தியாயத்துக்கு ஆசன பேத லக்ஷணம் அப்படின்னு பெயர், த்விதீயோத்தியாயத்துக்கு நாடீஸ்வரூப கதனம் அப்படின்னு பெயர், திருத்தீயோத்தியாயமானது பிராணாயாம விதி, சதுர்த்தோத்தியாயமானது பஞ்சபூத ஸ்தான நிர்ணய, பஞ்சமோத்தியாயமானது யோக லக்ஷணம் அப்படின்னு 5 அத்தியாயத்தில் யோகத்தினுடைய விஷயத்தை நாங்கள் இந்த பாத்ம சம்ஹிதையில் தெரிஞ்சுக்கலாம். யோகம் அப்படின்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், பலவிதமான அர்த்த விசேஷங்கள் உள்ளது யோகம் அப்படின்ற சப்தத்துக்கு. ஆனால் யோகபாதத்தில் அவ்யாகுலஸ்ய சித்தஸ்ய பந்தனம் விஷயே க்வச்சித் யத்ஸ யோகச்சதுர்வக்த்ர சச்ச துவைவித்யம் அஸ்ருதே அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் சதுர்வக்த்ர அப்படின்னா பிரம்மாவை பார்த்து பெருமாள் உபதேசம் பண்ணுறார். அவ்யாகுலஸ்ய சித்தஸ்ய, இங்கே சித்த அப்படின்ற சப்தத்துக்கு மனசு அப்படின்னு அர்த்தம் வச்சுண்டு, அவ்யாகுலமாக இருக்கக்கூடிய மனசை ஒரு விஷயத்தில் ஈடுபடுத்தினால் அது யோகமாகும் அப்படின்னு யோக சப்தத்துக்கு அர்த்தத்தை விளக்கமாக சொல்கிறார். விஷயே கொச்சித்து அப்படின்ற சப்தம் இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் மனசு ஈடுபட்டால் அது யோகமாகுமா அப்படின்ற கேள்வி வரும். ஆனால் சத்விஷயத்தில் மனசு ஈடுபடுத்தினா மட்டும்தான் யோகமாகும் அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அதில் 2 விதமான யோகத்தை சொல்லப்படுகிறது. அதில் முதல் கர்மயோகா, அதுக்கப்புறம் ஞான யோகா. கர்ம கர்த்தவியம் இத்தியேவம் விஹிதேஷ்வேவ கர்மசு பந்தனம் மனசோ நித்தியம் கர்மயோகஸ்ஸ உச்சதே அப்படின்னு கர்மயோகத்தை பற்றி சொன்னார். கர்ம கர்த்தவியம், விகிதமான கர்மத்தை பண்ண வேண்டும் என்கிற மனசோட கூடினது கர்மயோகம். மனசை விகிதமான கர்மத்தில் ஈடுபடுத்துவது, அதுதான் கர்மயோகம். எத்து சித்தஸ்ய சததம் அர்த்தே ஸ்ரேயசி பந்தனம் ஞானயோகஸ்ஸ விக்னேயா சர்வசித்தி கரசுபா அப்படின்னு சர்வசித்திகரமானது சுபகரமானது ஸ்ரேயஸில் மனசு சிந்தனை பண்ணினால் அது ஞான யோகமாகும். அதாவது ஸ்ரேயஸ்கரமானது பெருமாளுடைய விஷயம், பெருமாளுடைய அற்புதமான அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை தியானம் பண்ணுறது இத்தியாதி விஷயங்களில் மனசு ஈடுபடுத்தினா அது ஞான யோகமாகும் அப்படின்னு யோகத்தினுடைய 2 விதத்தை இங்கே சாதிக்கிறார். அடுத்தது யோகாங்கம். யமாதிரங்கம் பூர்வஸ்ய வைராக்கியாதி பரஸ்யது அஷ்டௌ யமாதயோ யோகாக யமோ ஹிம்சாதி லக்ஷணா அப்படின்னு சொல்லி, பூர்வகா அப்படின்னா முதல் சொல்லப்பட்ட கர்மயோகத்துக்கு யமாதிகள் எல்லாம் அங்கமாக இருக்கும். வைராக்கியாதி பரஸ்யது, அதுக்கப்புறம் சொன்ன ஞானயோகத்துக்கு வைராக்கியங்கள் எல்லாம் அங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, அஷ்டௌ யமாதயோ யோகாக, யமம் அப்படின்றது அஷ்டவிதமாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி, யமோ ஹிம்சாதி லக்ஷணா, அஹிம்சாதி லக்ஷணங்களோடு கூடியது யமா அப்படின்னு சொல்லப்படும். அஹிம்சா அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம் பிரம்மச்சரியம் தயார்ஜவம்
க்ஷமா திருதிர் மிதாஹாரா சௌச்சம் சேத்தி யமா தச அப்படின்னு யமா அப்படின்ற அந்த 10 லட்சணங்களோட கூடி இருக்கக்கூடியது யமஹா அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. இது யோகத்தில் 2 விதம், ஞான யோகம், கர்மயோகம். ஞான யோகத்துக்கு அங்கமாக இருக்கக்கூடியது வைராக்கியாதி, கர்மயோகத்துக்கு அங்கமாக இருக்கக்கூடியது யமம். அதில் அஹிம்சாதி 10 லட்சணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நியமம் அப்படின்றது தபோரூபமாக இருக்கக்கூடியது. துஷ்டி, ஆஸ்திக்யம், தானம், ஆராதனம், சித்தாந்த ஸ்ரவணம், தேஜோவர்தனம், ஜபம் இத்தியாதி லட்சணங்களோடு கூடியிருக்கக்கூடியது நியமம். ஆசனத்தில் 8 ஆசனத்தை பிரதானமாக இந்த யோக பாதத்தில் பெருமாள் உபதேசம் பண்ணுறார். அதில் ஸ்வஸ்திகாசனம், பத்த பத்மாசனம், வீராசனம், சிம்ஹாசனம், பத்ராசனம், கோமுகாசனம், முக்தாசனம், மயூராசனம் அப்படின்னு 8 விதமான ஆசனத்தை பற்றி இதில் நாங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பிராணாயாமம், பிரத்யாகாரம், தியான, தாரண, சமாதி அப்படின்னு அஷ்டாங்க யோகத்தில் இந்த அத்தியாயத்தில் நாங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த 5 அத்தியாயத்தில் நாங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இது ஆசன லட்சணம். ஸ்வஸ்திகாசனத்துக்கு ஒரு படத்தை போட்டிருக்கோம். பத்த பத்மாசனம், வீராசனம், சிம்ஹாசனம், பத்ராசனம், கோமுகாசனம், முக்தாசனம், மயூராசனம் இது 8 விதமான ஆசனங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு. இது 2வது அத்தியாயம், நாடீஸ்வரூப கதனம். தேகமானம் ஸ்வாங்குலீபிகி ஷண்ணவத்யங்குலாயதம் அப்படின்னு பிரதியோர்த்தனுக்கும் தேகமானம் 96 அங்குலங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதில் ரொம்ப சிரேஷ்டமானது பிராணம். பிராணஷரீராரதிகா துவாதசாங்குலமானதா அப்படின்னு பிராணம் 12 அங்குலம் மாத்திரம் இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னார். தேகஸ்தம் அனிலம் தேக சமுத்பூதேன வன்ஹினா நூனம் சமம் வா யோகேன குர்வன் பிரம்மா விதிஷ்யதே அப்படின்னு அங்கே பிரம்மா அது பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது. தேகஸ்தம் அனிலம் குர்வன் பிரம்ம விதிஷ்யதே. தேகஸ்தம் அனிலம் தேகத்தில் இருக்கக்கூடிய அனிலத்தை தேகத்துக்குள்ளேயே உத்பவிக்கக்கூடிய அக்னியால் நூனம் குறைச்சிக்கிறதோ இல்லை சமம் பண்ணுறதோ யோகம் அப்படின்னு சொல்லப்படுறது. தேக மத்தியே சிகிஸ்தானம் தப்தஜாம்பூனத பிரபம் திரிகோணம் திபதா மன்யத்து சதுரஸ்ரம் சதுஷ்பதம் அப்படின்னு தேக மத்தியத்தில் சிகிஸ்தானத்தில் கனகவர்ணத்தோடு கூடியிருக்கக்கூடிய திரிகோணாக்காரத்தில் அக்னிஸ்தானம் உள்ளது. இது 2 கால் பிராணிக்கு திரிகோணாக்காரமாக இருக்கும், 4 கால் பிராணிகளுக்கு சதுரஸ்ரமாக இருக்கும் அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு. 2 கால் பிராணி யாரு? அது மனுஷன். அதாங்க அது அடுத்தது அந்த படத்தில் மனுஷன் அதுக்கு மத்தியத்தில் கனகவர்ணத்தோட திரிகோணாகாரத்தில் இருக்கக்கூடியது தான் அக்னிஸ்தானம் அப்படின்னு சொல்லி, மீன் முதலான ஜலச்சரங்களுக்கு அது ஷட்கோணாக்கிருதியில் இருக்கும், பறவைகளுக்கு அது விருத்தாகாரமாக இருக்கும், ஸ்வேதஜங்களுக்கு அது அஷ்டாசிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே தான் வைஸ்வானராக்னிஹி பச்சதி பிராணாபான சமாயுதா அப்படின்னு சொல்லி பெருமாள் அந்த வைஸ்வானராக்னி ரூபமாக எல்லாருடைய ஜடர பிரதேசத்திலையும் இருந்து நாங்கள் சாப்பிட்ற ஆகாரத்தை எல்லாம் அவர் பச்சனம் பண்ணுறார். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாசிரிதம் அப்படின்னு கீதையில் கண்ணன் சாதிக்கிறார். துந்த மத்தியம் ததிஷ்டம் வை தன்மத்தியம் நாபிரிஷ்யதே தத்ர சக்கரம் துவாதசாரம் ஆஹுர்மாசா நராணித்து விஷ்வாதி மூர்த்தயஸ்யேஷு துவாதசஸ்வபி அகம் தத்ர ஸ்திதம் சக்கரம் பிராமயாமி ஸ்வமாயயா அப்படின்னு பகவான் சாதிக்கிறார். நாபி மத்தியத்தில் ஒரு சக்கரம் இருக்குது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் நாபி பிரதேசத்தில் ஒரு சக்கரம் இருக்குது. அது துவாரசாரமாக இருக்குது. அந்த துவாரசார சக்கரத்தில் பகவான் எழுந்தருளி இருந்து பிராமயாமி ஸ்வமாயையா அந்த சக்கரத்தை திருப்புகிறார். அந்த சக்கரத்துக்குள்ளே தான் ஜீவன் திரும்பின்றிருப்பான் அப்படின்னு சொல்லுவாள். அந்த துவாரசார சக்கரம் கேசவாதி மூர்த்திகள், பெருமாளுடைய துவாரச மூர்த்திகள் அந்த துவாரசார சக்கரத்தில் நிலைச்சிருந்து மத்தியத்தில் பகவான் அந்த சக்கரத்தை அவருடைய மாயையினாலே திருப்புகிறார் அப்படின்னு சொன்னார். அடுத்தது அரேஷு பிரமதே ஜீவஹா கிரமேண கமலாசன தந்து பஞ்சர மத்தியஸ்தா யதா பிரமதி லூத்திகா அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு திருஷ்டாந்தத்தை பகவான் சாதிக்கிறார். எப்படி அந்த சக்கரத்தில் ஜீவனானவன் திரும்புகிறான் அப்படின்னு கேட்டால் அந்த தந்து பஞ்சரத்துக்குள்ள, அதாவது பட்டு நூலை எடுக்கக்கூடிய யந்திரத்தில் பட்டு நூலானது எப்படி திரும்புகிறதோ அந்த மாதிரி துவாரசார சக்கரத்தில்
ஜீவனானவன் திரும்புகிறான் அப்படின்னு அதில் சாதிக்கிறார். யோக காலேச்ச மருதா சாக்னினா சோதிதா சதி ஸ்புரிதா ஹிருதயாகாஷே நாகரூபா மகோஜ்வலா அப்படின்னு சொல்லி இந்த நாபி பிரதேசத்துக்கு மேலே குண்டலின்னு இருக்கும். அது 8 விதமான குண்டலி இருக்கும். யோக காலத்தில் ஜடராக்னியானது அந்த வாயுக்குள்ளே சேர்ந்ததுன்னா குண்டலியானது நாகரூபத்திலே பிரகாசிக்கும் அப்படின்ற விஷயத்தை இதில் சாதிக்கிறார். ஆமாம், குண்டலி இங்கேருந்து எப்படி போகிறது? குந்த மத்தியே ஸ்திதா நாடி சுஷும்னா சுப்ரதிஷ்டிதா அப்படின்னு சொல்லி நாபிகந்தாதாரப்பிய பிரம்மரந்திர பர்யந்தம் கந்த மத்தியே ஸ்திதா நாடி இங்கேருந்து நாபிகந்தாதாரப்பிய பிரம்மநாடி பர்யந்தம் பரவிருக்கக்கூடியது அந்த சுஷும்னா நாடி அப்படின்னு சொல்லி இடா சமுத்திதா அப்படின்னு கந்தாத்து வாமனாசா புட்டாவதி நாபிகந்தாதாரப்பிய இருக்கக்கூடியது பிங்களா இடா அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு காந்தாரி முதலான நாடிகளை பற்றி இதை சொல்கிறது. 10 நாடிகள். நாககூர்மச்ச கிருகரஹா தேவதத்தோ தனஞ்சயா சரந்தி தசநாடீஷு தசப்பிராணாதி வாயவஹா அப்படின்னு சொல்லி 10 விதமான பிராணங்கள் சொல்லியிருக்கா. பிராணஸ்தானானி ப்ரூமத்தியே ஹிருதயே நாபிமண்டலே பாதாங்குஷ்ட, இது பிராணம் இருக்கக்கூடிய ஸ்தானங்கள். அபானஸ்தானானி குத மேட்ர ஜானுனி ஊரு சமானஹா சர்வகாத்ரேஷு உதானஹா சர்வசந்திஸ்தஹ பாதையோ ஹஸ்தையோரப்பி வியானஹா ஸ்ரோத்ரே ஊரு கட்யாம் குல்பஸ்கந்த கணேஷு அப்படின்னு அந்த பஞ்ச பிராணத்தினுடைய இது வந்து பிராணாதி தசப்பிராணஸ்ய காரியாணி, எந்த தசப்பிராணங்கள் எந்த காரியத்தை பண்ணோம் அப்படின்னு காமிக்கிறா. பிராணம் வந்து ஆகாரத்தை விபாகம் பண்ணோம். அபானம் வந்து மூத்ராதி விசர்ஜனம் பண்ணுறதுக்கு உதவும். வியானம் வந்து பிராணாபானாதி சேஷ்டாதி கிரியத்தே வியான வாயுனா, அந்த பிராணம் அபானம் இது 2 காரியம் பண்ணுறதுக்கு வியானம் அப்படின்றது உதவும். உதானம் அப்படின்றது உஜ்ஜீரியத்தே ஷரீரஸ்தம் உதானேன நபஸ்வதா, பிராணவாயு ஊர்தமுகமாக போகிறதுக்கு உதானம் உதவுறது. சோஷணாதி ஷரீரஸ்ய சமானஹா குருத்தே சதா அப்படின்னு சமானம். உத்காராதி கிரியா வந்து நாகப்பிராணம் போஷணாதி ஷரீரஸ்ய சமானஹா குருத்தே சதா அப்படின்னு சமானத்தினுடைய வேலை. உத்காராதி கிரியா அப்படின்னு அது நாகம் அப்படின்ற பிராணத்தால் நடக்கிறது. அக்ஷாதி நிமீலனம் அப்படின்றது கூர்மம் அப்படின்ற பிராணத்தால் நடக்கிறது. க்ஷுதகர்த்தா கிருகரஹா நித்ராதி கர்மகிருத்து தேவதத்தா மிருதகாத்திரஸ்ய சோபா தனஞ்சயா அப்படின்னு 10 விதமான பிராணங்கள் சரீரத்தில் இந்த வேலைகளெல்லாம் பண்ணுறது அப்படின்னு இதில் காமிக்கிறேன். திருத்தீயோத்தியாயம் வந்து பிராணாயாம விதிகி. பிராணாயாமம் நாசாகிர பிராணாயாமஸ்ய பலம் இதுவும் ஓட்டலாம். சதுர்த்தோத்தியாய இது ரொம்ப அபரூபமாக இல்லை இது ரொம்ப அபரூபமான விஷயம். இது அரிஷ்ட பிரகாரா அப்படின்னு. ஆமாம் இது ரொம்ப விசேஷமானது. இது பாத்ம சம்ஹிதை 1ல் தான் சொல்லிட்டு, அதனால யோகபாதத்தில் 4ஆம் அத்தியாயத்தில் அபூர்வமான 5ஆம் அத்தியாயத்தில் இது பாதாங்குஷ்டே கராங்குஷ்டே தஸ்ய சம்வத்சராதூர்த்வம் அப்படின்னா பாதாங்குஷ்டத்திலையும் கராங்குஷ்டத்திலையும் ஸ்புரணம் இல்லாத பட்சத்தில் போயிடுத்துனா அவன் சம்வத்சராத் ஊர்த்வம், அவன் 1 சம்வத்சர காலம் மாத்திரம்தான் இருக்க போகிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பவிஷ்யத்தை இது பாத்ம 1ல் தான் சொல்லியிருக்கு. மணிபந்தே ததா குல்பே ஸ்புரணம் இல்லாத போச்சுன்னா ஷண்மாசாவதி ரேதஸ்ய அப்படின்னு சொன்னான். கூர்பரே ஸ்புரணம் இல்லாத போனால் அவன் திரைமாசிக்கே கக்ஷே மேகன பார்ஷ்வே போயிடுவான். ஜோதி கத்யோதவத்தியஸ்ய பஞ்சதினானி ஜிஹ்வாயா தர்ஷனே, நாக்கு வந்து ருசி தெரியாமல் போச்சுன்னா 3 நாளுக்குள்ளே அவன் போயிடும். நாசாகிர தர்ஷனை, மூக்கின் நுனி தெரியாமல் போச்சுன்னா 2 நாளுக்குள்ளே அவன் இந்த சரீரத்தை விட்டு போவான் அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் பிரத்யாகாரத்தை சொல்கிறான். பிரத்யாகாரஸ்ஸ விக்னேயா யோகாங்கத்வேன சேவிதா யத்வாஷ்டாதச பேதேஷு மர்மஸ்தானேஷு தாரணம் ஸ்தானாத் ஸ்தானம் சமாக்ருஷ்ய சா பிரத்யாஹிருத்ய ரிஷ்யதே அப்படின்னு சொல்லி பிரத்யாஹிருதி அப்படின்னு சொல்லி மர்மஸ்தானங்கள் 18 இருக்குது சரீரத்தில்.
அது ஒரு ஸ்தானத்திலேருந்து இன்னொரு ஸ்தானத்தை ஆகர்ஷித்து அது மனசில் ஸ்தானேஷு தாரணம், மனசை நிலைப்படுத்துவது தான் பிரத்யாகாரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மர்மஸ்தானங்கள் பாதாங்குஷ்டம், குல்பம் இத்தியாதிகள் எல்லாம் இருக்குது. தாரண லட்சம் பஞ்சபூதமயே தேகே பூதே ஸ்வேதேஷு பஞ்சசு மனசோ தாரணம் எத்தது உக்தஸ்ய ச யனூதிபிஹி தாரணா சாச்ச சம்சார சாகரோதார காரணம். எத்ததுக்தஸ்ய அனுதிபிஹி இருக்கா? என்ன பார்க்கலாம், பாத்மசமி பஞ்சபூதமயமான இந்த தேகத்தில் வந்து மனசை நிலைப்படுத்துவது தான் இந்த தாரணமாகும். இந்த தாரண சக்தி யாருக்கு இருக்கோ அவன் வந்து சம்சார சாகரத்திலேருந்து விடுதலை ஆவான் அப்படின்னு சொல்லப்படும். சரீரத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூத ஸ்தானங்கள், இந்த காதுலேருந்து அது கால்லேருந்து ஜானுனி பரியந்தம் அது பிருத்திவி ஸ்தானம். அங்கே அனிருத்தனே சதுரஸ்ரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஆக்கிருதி. அதுக்கப்புறம் அந்த ஆபஸ்தானத்தில் நாராயணனை தியானிக்க வேண்டும். அது வந்து அர்த்தச்சந்திராக்கிருத்தியில் இருக்கும். அக்னிஸ்தானத்தில் பிரத்யும்னனை தியானம் பண்ணணும், திரிகோணாக்கிருத்தியில் இருக்கும். வாயுஸ்தானத்தில் சங்கர்ஷனம் விருத்தாகாரமாக இருக்கும். அதுக்கு மேலே இருக்கக்கூடியது ஆகாசஸ்தானம், அவன் தான் வாசுதேவனை தியானிக்க வேண்டும். இவன் பஞ்சமோத்தியாயம் யோக லட்சணம் ஜாகிரதாதி விருத்தானாம் ஸ்தானானி அப்படின்னு சொல்லி அது ஓட்டலாம். சமாதிஹி இது ஜீவாத்மனஹ பரஸ்யாபி யத்யைக்யம் உபயோரபி சமாதிஸ்து விக்னேயः சாத்வர்த்தானாம் பிரசாதகः. சமாதிஹி சமாதிஸ்து சமாதிஸ்தது ஆமாம் சமாதி ஆமாம் அதுதான் அங்கே வரணும். ஜீவாத்மனः பரமாத்மனः ஐக்கியத்துவம் தான் சமாதி ஸ்திதி அப்படின்னு இதில் சொல்லப்பட்டிருக்கு. யதா பாஹ்யஜலம் வாராம் பிரவிஷ்டம் நிశ్చலம் நிதிம் சலஸ்வபாவம் தியஜதி ததா ஜீவ பிரலீயத்தே அப்படின்னு சொல்லி நதிகளெல்லாம் எப்படி சாகரத்தில் சேர்றதோ அந்த மாதிரி ஜீவாத்மா பரமாத்மாக்குள்ள ஐக்கியமாகிறது தான் சமாதி ஸ்திதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யதா பின்னாடி யதா பாஹ்யஜலம் வாராம் யதா பாஹ்யஜலம் சாதனை பண்ணுறவன் ஆமாம் சாதகன் வந்து ஆமாம் சாதவர்த்தானம் இருக்கலாம். அதான் சாத்வர்த்தானம் சாதுன்றது யாரு, சாதகன்றது சாத்வர்த்தானம் அப்படின்னு ஒரு சாதகன் வந்து யதா பாஹ்யஜலம் வாராம் பிரவிஷ்டம் நிశ్చலம் நிதிம் அதேதான் கேசவம் பிரதிகச்சதி நிశ్చலம் நிதிம் சமுத்திரம் சலஸ்வபாவம் தெஜதி ததா ஜீவ பிரலீயத்தை. கம்பீரமாக ஸ்திரமாக இருக்கக்கூடிய ஒரு சாதகன், அதாவது ஜீவாத்மா பரமாத்மாக்குள்ள எப்படி நதி வந்து சமுத்திரத்தில் சேர்றதோ அந்த மாதிரி சேருகிறான் அப்படின்னு சொல்லி. அடுத்த ஸ்லோகம் வருது. அகமேவ பரம் பிரம்ம ததிதி தியானமாஸ்திதः ஸ்தானுபூதோ திருடசஸ்வத் விஷயான் நாவபுத்தியதே அப்படின்னு கடைசியில் தியான பிரகாரத்தில் சொல்லுறா. நான் தான் பரபிரம்மம் அப்படின்னு சிந்தனை பண்ணுறது தான் தியானமாகும். அவன் ஸ்தானு போல இந்த இடத்துல ஸ்ரீகிருஷ்ண யோகபாதம் கரெக்ட் பண்றாருங்க. இப்போ இதுல வந்து பொழுது யோகபீடார்ச்சனையில வரைச்சே யோகபீடார்ச்சனையில வரும் பொழுது எல்லாம் அஸ்மத் குருபியோ நமஹ, அஸ்மத் பரமகுருபியோ நமஹ, அஸ்மத் சர்வ குருபியோ நமஹ என்று சொல்ல வேண்டியது எதற்காக? இப்போ இவன் தான் ஆச்சாரியன் மூலமாக பரமபதத்திலையும் போய் அங்கே போய் யோகபீடார்ச்சனம் பண்றான், அதில் திருவாராதனம் பண்றான்னு ஆயிடுறது. இவனுடைய இந்த அகம் பிரம்மாஸ்மி தத்துவத்தை
இவனுக்கு அந்த இடத்துல ஏதாவது அகம்பாவம் வராமல் இருப்பதற்காக அங்கும் இவனுடைய ஆச்சாரியனை நினைக்க வேண்டும். ஏன்னா அந்த இடத்துல இங்க இங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல, அதனாலதான் இந்த நம்ம ஜீர்ணோத்தார பிரக்கிரியை சத்தியாகர்ஷணம் பண்ணும் பொழுது நாரதாதீன் வரைக்கும் தான் அர்ச்சனை பண்ணணும். அஸ்மத் குருபியோ மகான மனசாத்தியாயின்னு தான். ஆனால் நித்தியப்படியில வரும் பொழுது அந்த அஸ்மத் குருபியோ அஸ்மத் பரம குருபியோ எதுக்காக சொல்லணும்னால் இவனும் அவனும் ஒரே சாமியம் உபயத்தின்னு வராது இல்லையா, அந்த மாதிரி வரச்சே கூட நீ அவன் அவன்தான் நீதான். அப்ப அதை யார் பிரிக்கிறா அப்படின்னா அந்த யோகமாயா என்கிற இருக்கக்கூடிய யோகலட்சுமி இருக்கா இல்லையா, அந்த ஸ்ரீவத்சம் மீது எல்லா சங்கச்சக்கரங்களோ குண்டலங்களோ திருமண் அத்தனை இவனுக்கு வந்துடுறது. ஆனால் அந்த ஸ்ரீவத்சம் என்பது மாத்திரம் இவனை பிரிக்கிறது. அதனால தான் அங்க பிராட்டியாருடைய யோகத்தை அகமே பரம் பிரம்மன்றது அத்வைதம் தானே வருது. இப்ப கேள்வி தானே அதுதான் இது அத்வைதம். அகமே பரம் பிரம்மன் தியானம் பண்ணச்ச அத்வைத தியானம் தானே வருது. நீ என்னவாத சாமியம் ஆனாலும் கூட புரியலையா? அதுக்கு பதில் சொல்லணும்னா நம்ம அதுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி சோஹமஸ்மி பிரம்மாத்மகோஸ்மி சொன்னோம். அதே அர்த்தம் தான். அதான் பிரம்மாத்மகோஸ்மி சொன்னோம். தத்துவத்துல வரும் பொழுது பார்ப்பதற்கு பிரமிப்பாக இருந்தாலும் அங்க விபஜனம் பண்ணுவதற்கு ஆச்சாரியன் உதவலாம்ன்றதாக அங்க உள்ளது. இப்போ இதுல ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் அடியே சொல்லி கொடுத்துடுறேன். இப்ப இவர் சொன்ன யோகம் பூரா இவர் சரீரத்துல சொன்னார், இந்த இதெல்லாம் சொன்னார் இல்லையோ. இப்ப பிரத்யட்சத்துல பார்க்கலாமா முடியாது, அதுதான் விசாரம். பிரத்யட்சத்துல எங்க பார்க்கிறது அடியே இந்த பெண் இதுல வரைச்சே பிரத்யட்ச ரூபமாக வரும் பொழுது இங்க காத்தாலே சொன்னான் கோபாலன், ஆலயமே தேகமாக பார்க்க வேண்டும் என்று வரைச்சே யோக ரகசியம் பத்மம் அந்த யோக ரகசியத்துல ஃபர்ஸ்ட் செகண்ட் சவுண்ட் வேண்டாம், சவுண்ட் இல்லாம வருமா? அவ்வளவுதான், சவுண்ட் நான் கொடுத்துடுறேன். வந்தேலட்சுமி ஆரம்பிக்கும், அது கொஞ்சம் என்ன கல்விடா என்ன கல்விண்டே போயிட்டு இருக்கும். இங்க ஒரு அபூர்வமான ஒரு சன்னிவேசத்தை நமக்கு காட்டுற எம்பெருமான். எந்த மாதிரி அப்படின்னு கேட்டால், இப்ப இவர் சொன்னது எல்லாம் வந்துடுது. இந்த சதுர்தள பத்மம், அந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம் எல்லாம் இருக்கோ. இது எங்க வருது அப்படின்னு கேட்டால், இந்த மூலாதாரம் என்பது யாகசாலைக்குள்ள பார்க்கலாம். யாகசாலையில இந்த தஸ்யைவம் திஷோவினுடைய அர்த்தத்தையும் பார்த்துண்டு இந்த யாகசாலையினுடைய குண்ட அமைப்புகளையும் பார்த்தோம்னு சொன்னால், இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாககம், இந்த இது பூரி ஆக்ஞை சஹஸ்ராரம் வரையிலேயும் இத்தனையும் பார்க்கலாம். எப்படின்னு கேட்டாக்க, ஒரு அர்ச்சகன் வந்து யாகம் பண்றதுக்கு உட்காரலாம் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு கீழே போடுற ஆசனம் எப்படி இருக்கு? சதுரஸ்ரமா இருக்கு. அதுதான் அந்த மூலாதாரமாக இருக்கு, சதுர்தள பத்மம். அதற்கும் மேல ஆச்சாரியன் உட்கார்றான் இல்லையா, போய் உட்கார்ந்து இருக்கிற ஷேப் எப்படி இருக்குன்னா அர்த்தச்சந்திராக்கார மண்டபத்துக்கு போகாத. இப்போ அந்த இது பூர்த்தியா அர்த்தச்சந்திராக்காரமாக இருக்கு. இதற்கும் மேல நாபியிலிருந்து இந்த கண்டஸ்தம் வரையிலேயும் திரிகோணாக்காரமா இருக்கு. அதற்கும் மேல ஃபேஸ் எப்படி இருக்கு? ரவுண்டா இருக்கு. அதான் சதுரஸ்ரம், சாபம், விருத்தம், திரிகோணம், இந்த 4 குண்டங்கள். இப்போ இவர் சொன்னார் இல்லையா, அந்த த்விபதாம் சதுஷ்பதாம் மாதிரியான இருக்கக்கூடிய அந்த விஹங்கங்களுக்கெல்லாம் அஷ்டதள பத்மத்திலேயும் இந்த மாதிரியான அந்த ஜாடராக்னியுடைய சொரூபத்தை அப்படி காட்டுறார். இப்போ இதற்கும் அடுத்ததாக இதை பிரத்யட்சமா நாம் பார்க்கிறது எங்க அப்படின்னு கேட்டால், இந்த சன்னதிகளில் இருக்கக்கூடிய மண்டபங்கள் தான்.
சதுஸ்தம்ப மண்டப, ஷோடசஸ்தம்ப மண்டப, துவாதசஸ்தம்ப மண்டப, துவாத்ரிம்சஸ்தம்ப மண்டப, சதஸ்தம்ப மண்டப, சஹசிரஸ்தம்ப மண்டபம் வரலையும் போயாச்சு. அப்போ த்விஸ்தம்ப மண்டபம் எங்க இருக்கு? ஊஞ்சல் 4 இருக்கு. ஊஞ்சலுக்கு 4. திருமணத்துண்டா திருவரங்கத்தில். அதனால தான் அதுக்கு பேர் ஆக்ஞா சக்கரம்னு பேரு. இப்ப இந்த எல்லா இடத்தையும் பார்த்தோம்னாக்க திருவந்திக்காப்பு எதுக்கு 4 கால் மண்டபத்தில் பண்றா? ஒரு பெருமாள் வீதி சுற்றி வந்தார்னு வச்சுக்கா, இப்போ 100 ஸ்தம்ப மண்டபம் இருக்கு, 12 ஸ்தம்ப மண்டபம் இருக்கு, இல்லை எவ்வளவோ மண்டபங்கள் இருக்கோ இல்லையா? எப்போ பார்த்தாலும் ஒன்று ஊரை வெளியில 4 கால் மண்டபம் இருக்கும். இப்போ கடை கட்டிவிட்டா அது வேறு விஷயம். ஆனால் அந்த 4 கால் மண்டபம் தான் அந்த கிராமத்தினுடைய மூலாதாரம், அந்த ஆலயத்தினுடைய மூலாதாரம். அங்க நீ ஹார்த்தி பண்ணினாக்க அது எங்க போய் சேரும்? மூலவருக்கு போய் சேரும். இப்படி ஒவ்வொரு இந்த 12 கால் மண்டபம் இது சுவாதிஷ்டானத்தினுடைய அர்த்தம். இப்படி வரைச்சு அதற்கும் அடுத்ததாக எங்க காட்டுறான்னாக்க திருவாபரணத்தில் காட்டுறான். அதையும் அதுக்குள்ள வச்சிருந்தேன், இருக்கா பார்க்கா இல்லைன்னு விட்டுடலாம். இப்போ இவா பண்ற அலங்காரங்கள் அது தேப்பெருமாள்கிட்ட தான் நல்லா பார்க்கலாம். சுவாமி இந்த அதுதான் தேப்பெருமாள்கிட்ட இல்ல இல்ல அமுதன்கிட்டையும் உண்டு, அமுதன்கிட்டையும் உண்டு, வேற விதமா உண்டு. தேப்பெருமாள்கிட்ட ஏன்னா அமுதன் அமர்வைப்பன் பக்கத்துல இருப்பான். அப்படி இருக்கச்சு இதுல இந்த ஆபரணங்கள் சாத்திரா இல்லையா, இந்த திருவடி கிட்ட வரும் பொழுது சின்ன பதக்கமா சாத்திடுவான். அது சதுர்தள பத்மத்தினுடைய ஆகாரம். அதற்கு மேல 12 தளம் பெரிய பதக்கம், பெரிய பதக்கம், பெரிய பதக்கம். அப்போ ஆக்ஞா சக்கரம் எங்க வருது? என்ன சுவாமி ஏதோ சாத்திரம், நாங்க நீ இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இந்த ஆக்ஞா சக்கரம் எங்க வருதுன்னு கேட்டால் கண்டசரம்னு ஒன்று சாத்திரம் இருக்கா, இது கழுத்தை ஒட்டி. அப்ப இதனுடைய மேல்பாகம் கோரம்பம்னு சாத்திரம், திருக்கோரம்பம். இது இப்படி இருக்கும். இதுதான் தீஸ்தம்ப மண்டபம். இதுக்கு மேல சகசிராரம், அது பாண்டியன் கொண்ட வைரமுடி தொப்பாரம் எது ஒன்றும் வச்சுங்கோ. இப்படியாக பிரதி ஒன்னையும் இந்த யோக பாதத்தை மூலம் எங்க பார்க்கலாம்னு கேட்டால் எம்பெருமானுடைய ஆலய மண்டபங்களிலும் பார்க்கலாம், திருவாபரணத்திலையும் பார்க்கலாம். அதற்கும் அடுத்ததா வேணும்னாக்க அந்த அமுதன் சாத்திக்கிற புஷ்பங்கள்ல தான் பார்க்கலாம். தேப்பெருமாள்கிட்டையோ ரங்கநாதன்டையோ பார்க்க முடியாது. என்ன அப்படின்னு கேட்டால் அந்த மாலை சாத்திரம் இல்லையா, சுக்லம் ஹிரண்மயம் கிருஷ்ணம் ரக்தம் குங்கும சந்நிபம் பத்மகிஞ்சல்க சதிருஷம் அஷ்டமம் சர்வவர்ணவத்து தான். உள்ளுக்குள்ள பார்த்தாக்க மல்லிகை மாலையா இருக்கும் சுக்லம், அதற்கு மேல சாமந்தி, அதற்கு மேல அந்த கரு நெய்தல் அந்த மாதிரியான மாலை, அதற்கு மேல ஒரு பிரவுன் கலர் ரோஜா, எல்லாம் வெள்ளை சாமந்தி சொல்லிட்டு கடைசியில ஒரு கட்டுமாலை சாத்தி விடுவா. இது எங்க பார்க்கலாம்? அமுதன்ட்டையும் அமர்வைப்பன்ட்டையும் தான் பார்க்கலாம். சரி, தேப்பெருமாள்லாம் சாத்திரம் இல்லையே அப்படின்னாக்க அஷ்டமம் சர்வவர்ணவத்து எல்லா மாலையும் சேர்த்து செண்பக மல்லிகையோடு செங்கழ் நீர் இருவாட்சி என்பகர் பூவும் குணர்ந்து இன்று இவை சூட்டவா என்று அஷ்டதள பத்மத்தினுடைய ஆகாரத்தை பூர்த்தியாக கொடுத்தார். அதை காட்டிலும் இந்த பரமோத உற்சவத்தை அன்னைக்கு அமுதன்ட்ட 13 மாலை சேர்த்துவா. அன்னைக்கு அதை இப்போ இதெல்லாம் தெரியாது, வருத்தமானத்தில் சொல்ல முடியாது, முன்னாளில் உண்டு. அப்படி வரைச்ச இது எதனால அப்படின்னு கேட்டால் இது எல்லாம் துவாதசாட்சரத்தினுடைய அம்சம்னு சொல்லலாம். சிதம் கிருஷ்ணஞ்ச தூம்ராபம் சியாமம் தாராணிபம் ததா ஸ்பட்டிகாபஞ்ச சங்காபம் ரக்தம் சுக்லஞ்ச லோகிதம் தமோரூபம் பீதவர்ணம் தியாத்வா மந்திரத்வயாட்சரம். இதெல்லாம் அந்த மாலை மூலமாகவும் மண்டபம் மூலமாகவும் ஆபரணம் மூலமாகவும் இந்த யோகபாதத்தினுடைய அமைப்பை எல்லாம் நம்ம பெரியவாள் அமைத்து வைத்தார்கள். அதன்படியே சேவித்து நாம் அனுகிரகம் பெற வேண்டும். அழிசிங்கிற சுவாமி மூலமாக ரொம்ப
என்று